வணக்கம் மக்களே, Realme 7 நம்ம கைக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்கு, பட் பரவாயில்ல. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போவுமே சொல்கிறது தான், இது ரிவ்யூ யூனிட் கிடையாது. என் ஃப்ரெண்டு காசு போட்டு வாங்கின ரீட்டைல் யூனிட் நம்மளுக்கு ரிவ்யூக்காக கொடுத்துருக்கான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பாக்ஸை பார்த்த உடனே என்ன தோணுதுண்டா, இது சல்மான் கான் ரியல்மிக்கு பிராண்டிங் பண்ணுறாங்களா, இல்லை ரியல்மி சல்மான் கானுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களான்னே தெரில. அந்தளவுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அதை விட்டு பின்னாடி பார்த்தோம்னா ஸ்பெக்ஸ் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியான்னு நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இதே டேக் பார்க்க முடியும், இன்க்ளூடிங் ஐஃபோன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாருமே படிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கேஸ் தான். சிம் எஜெக்டர் டூலுமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோனே இருக்குது. ஃபோன் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா சட்டிலாக கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் கிரேடியன்ட் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது சூப்பரான விஷயம். அதோட டைப் சி கேபிள் எல்லோ ஆக்சென்ட்டோட கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட். ஃபோனை கையில் எடுத்தோடனே நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த ஃபோனோட வெயிட்டும் திக்னஸும் தான். ஏன்னா அந்த ஃபோனில் 9.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 196 கிராம் இருக்குது. ஸோ இது நார்மலான வெயிட் கிடையாது, கொஞ்சம் வெயிட்டான ஃபோன் தான். ஆனால் நான் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வெயிட்டுக்கு பழகிட்டேன். எனக்கு இந்த ஃபோன் அவ்வளோ வெயிட் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்கனாலையும், இதோட டிஸ்பிளே கொஞ்சம் காம்பேக்டாக கொடுத்துருக்கனாலே கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வெயிட்டோ திக்னஸோ பெரிய ஃபீலாக தெரியல. டிசைன் பார்த்தீங்கன்னா ரியல்மி 6லேருந்து இது ஒரு நல்ல டிசைன் தான். அதை விட இது கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான், கிளாஸ் கிடையாது. கிளாஸ் கொடுக்காத ஒரு நெகட்டிவ் தான். கையில் இன்ஹேண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குது. ஆல்ரெடி ஃபோன் 196 கிராம். கிளாஸ் கொடுத்தா இன்னுமே வெயிட் ஆகும். டிசைனை பொறுத்தளவுக்கு அந்த கேமரா பம்ப், அந்த டூயல் கிரேடியன்ட் பேக் ஓரளவுக்கு சட்டிலாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்லா இருக்குது இந்த டிசைன். ஸோ இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட் என்ன, மெயின் செல்லிங் பாயிண்ட் என்னென்னா ரெஃப்ரெஷ் ரேட். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸில் நம்ம அதிகமாக ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் ஃபோன்ஸ்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதை கொடுத்ததுக்கே உங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லி ஆகணும். ஸோ இந்த 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுனால ஃபோன் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. நம்ம நார்மலாக குரோமில் ஸ்க்ரோல் பண்ணுறதாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் சர்ச் பேஜில் போயிட்டு ஃபோட்டோஸ் பார்க்குறதாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா கேமிங்கில் ரொம்ப சூப்பரான ஸ்க்ரோலிங் எல்லாத்தையுமே நல்லா இருந்துச்சு. பப்ஜியில் எய்ம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் பண்ணுற சப்போர்ட்டிவ் கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் விளாடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் 90 ஹெர்ட்ஸ் இருக்கிறதால மட்டும் இல்லை, அந்த ப்ராசருமே நல்லா இருந்தால் தான் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். அந்த வகையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G95 கொடுத்துருக்காங்க. ரியல்மி 6ல் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G90T கொடுத்துருந்தாங்க. அந்த G90Tயோட ஓவர் கிளாக் வெர்ஷன் தான் G95. இந்த ப்ரைஸுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசர் தான் சொல்லலாம். ஆனால் ரியல்மி 6ல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும், பட் ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் கேம் விளாண்டாலே பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் அளவுக்கு அது ஹீட் ஆகும். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் 1 மணி நேரத்துக்கு மேலே பப்ஜி விளாண்டேன். எனக்கு எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூமே வரல. ரொம்பவே நல்லா ரன் ஆச்சு, எந்த ப்ராப்ளமே இல்லை. அது கூடவே பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் லான்ச்சிங் ஸ்பீடில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. என்கிட்ட இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம். ஸோ நான் 10 ஆப்ஸ் ஒன்றா யூஸ் பண்ணாலும் சரி, அந்த நான் மொதல் ஆப்ஸ்க்கு வந்தேன்னா எந்த விதமான ரீலோடுமே இல்லை. நல்லாவே எல்லாத்தையுமே மெமரியில் வச்சுருந்துச்சு. எனக்கு ஃபோன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக ஃப்ளூயிடாக இருந்துச்சு. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு வர்றப்போ இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ அதை ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு வரப்போ இதில் 6.5 இன்ச்சுக்கான IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு AMOLED எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இது ஒரு நல்ல பேனல் தான். கலர்ஸ் கான்ட்ராஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. மெயின் அப்கிரேட் என்னென்னா பிரைட்னஸ் தான். ஏன்னா இதில் 480 நெட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 6ல் ஒரு பெரிய ட்ராபேக்கே அந்த பிரைட்னஸ் தான். சன்லைட்லலாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த ப்ரைஸில் வர இல்லை 20,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஃபோன் வந்துச்சுனாலே 450 நெட்ஸ் தான் கொடுப்பாங்க. இதில் 480 நெட்ஸ் பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஆனால் 450க்கும் 480க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஆனால் அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த பிரைட்னஸ்மே போதுமானது தான் நம்மளுக்கு. இன்டோர்லேயும் சரி, அவுட்டோர்லேயும் சரி, சன்லைட்லேயும் சரி, எல்லாமே நல்லா தெரியுது. பிரைட்னஸில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி இதில் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080p தான், ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங்கோட Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ரைஸ்க்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 1080p வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இப்போ வர எல்லா ஃபோன்ஸுமே சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் நான் யூஸ் பண்ணுற ஓன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 480 வரைக்கும் தான் இன்னுமே சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபோனுமே Android 10 மேலே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனாலுமே 480 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனில் 1080p சப்போர்ட் பண்ணுதா? அது என்ன ஃபோனு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும். கேமராஸ்னு வரப்போ ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் அது நல்ல அப்கிரேட். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து இந்த தடவை சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனியோட IMX682 சென்சார் 64 மெகா பிக்சல் f1.8 அப்பர்ச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. சோனி சென்சாரில் இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னடா, கலர்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும், டீட்டெயில்ஸ் வந்து நிறைய இருக்கும், டைனாமிக் ரேஞ்சுமே நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சென்சாருமே பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் சென்சாரில் எடுக்கும். ஸோ கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது. நான் எடுத்த ஃபோட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது எடுத்தேன். அவ்வளோ சன்லைட் எடுத்துமே கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது, டீட்டெயிலாக இருக்குது, டைனாமிக் ரேஞ்சுமே ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்கு இந்த ப்ரைஸிங்கில். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே அல்ட்ரா வைட் வந்து கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி தான் காட்டுது கலர்ஸை. அது நார்மலாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அல்ட்ரா வைட் வந்து நிறைய ஏரியாவை கவர் பண்ணுறது, நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணாத 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க காலங்காலமாக யூஸ் பண்ணுற அதே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஒரு டிசென்டான செல்ஃபி கேமரான்னு சொல்லலாம். நான் இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா 2 நாளாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் கேமராவில் இன்னுமே நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அப்டேட் வந்துருக்கு. அந்த அப்டேட் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறையவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கேமராஸ் பர்ஃபார்மன்ஸுக்கு. நான் அதை ஃபுல்லாக நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி சொல்கிறேன். இது மெயின் கேமரா 1080p 30ல் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு, கலர்ஸும் நல்லாயிருக்கு. 4K 30 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் 4K 30ல் ஸ்டெபிலிட்டி கிடையாது. மேக்ஸிமம் எல்லோரும் 1080p தான் யூஸ் பண்ணுவோம். இதில் ஒரு நல்ல ஆப்ஷன் என்னென்னா 1080p ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களால் டெலஃபோட்டோ லென்ஸ் ஜூம் பண்ணிக்க முடியும். பட் அது எல்லாமே டிஜிட்டலாக தான். ஸோ டீட்டெயில் வந்து அந்தளவுக்கு கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30ல் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். கலர்ஸ் நல்லாயிருக்கு. பட் டைனாமிக் ரேஞ்ச் வந்து அந்தளவுக்கு இல்லை. பேக்கில் ஃபுல்லாக ஒயிட்டாக கொஞ்சம் வாஷ் அவுட்டாக இருக்குது. பட் ஸ்கின் டோன்ஸ் நல்லாயிருக்கு. மைக் குவாலிட்டி எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். பேட்டரி லைஃப் இதில் பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண இந்த 2 நாளுமே பேட்டரி லைஃப் எனக்கு ரொம்ப நல்லாவே கிடச்சி. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு அரை மணி நேரத்தில் உங்களால் 50% மேலேயே சார்ஜ் பண்ண முடியும். 5000 mAh இருக்கும்போது அரை மணி நேரத்தில் 50% ரொம்பவே ஃபாஸ்ட்டான சார்ஜர் தான். சாஃப்ட்வேர்னு வரும்போது இது Android 10 மேலே பில்ட் பண்ணி Realme UI கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா Android 11 அப்டேட் கொடுத்துருவோம். அது கூடவே Realme UI 2 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Realme UI 2ல் பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். Realme UIன்னு சொல்கிறப்ப நிறைய பேருக்கு வர கொஸ்டின் என்னென்னா ஆட்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. சர்ப்ரைசிங்கில் நான் இன்ன வரைக்குமே எந்த ஒரு ஆட்ஸுமே பார்க்கல. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ரியல்மியோட ஓன் ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. அவங்க நிறைய ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. சொல்லணும்னா ப்ளோட்வேர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ஃபோன் வாங்கும்போது நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் டயலர் அண்ட் மெசேஜ் ஆப் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியல்மியோட ஆப்ஸ் கொடுக்காம. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது தான். பட் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நான் ரியல்மியோட எந்த ஆப்ஸுமே யூஸ் பண்ணலை. அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்ஸ் வந்து பெரும்பாலும் பார்க்கல. நீங்களே அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஆட்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வராது. வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் பவர் பட்டனோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஃபாஸ்ட் அக்யூரேட்டாக தான் இருந்துச்சு. டூயல் சிம் ப்ளஸ் டெடிக்கேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வர ஆடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 64GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 8GB RAM 128GB ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 17000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. என்கிட்ட இருக்க வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனை வந்து யாருமே இப்போ வாங்க வேணாம். நான் இந்த ஃபோனை நல்லா யூஸ் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ போடுறேன். அதில் தான் ப்ளஸ்ஸு மைனஸ் நெகட்டிவ் எல்லாமே நான் சொல்லுவேன். அதை பார்த்ததுக்கப்புறம் வாங்க. மேபி இப்போ உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பேஸ் வேரியண்ட் வாங்குங்க. ஏன்னா 17000 ரூபாய்க்கு இந்த ஹையர் வேரியண்ட் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. எதுக்காக அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 17000 ரூபாய்க்கு போக்கோ X3 இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அதை வாங்குறது பெட்டர். ஃபுல் ரிவ்யூ போடுறதுக்குள்ளே இதோட ப்ரைஸிங் வந்து மாறாமல் இருந்தாலே ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த ஃபோனை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபுல் ரிவ்யூவில் அதை கிளியர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நல்லதொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.